சர்வதேச சுங்க தின நிகழ்வு சுங்க திணைக்கள கேட்போர் கூடத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று பிற்பகல் நடைபெற்றது. ஒரு வளமான தேசத்தை கட்டியெழுப்பும் சேற்றுடன் மிக்க சுங்க திணைக்களம் என்ற தொனிப்பொருளில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க, சுங்க பணிப்பாளர் நாயகம் சரத் நோனிஸ் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். பலமிக்க நிறுவனத்தை என நாங்கள் நினைக்கிறோம். கடந்த காலங்களில் எங்களுடைய நாட்டில் அரசாங்கமானது அரசியல்வாதிகள் அரசு ஊழியர்களுக்கு இடையில் விரோதங்களை கொண்டு காணப்பட்டது. அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக எடுக்கின்ற தீர்மானங்களின் மீது சில அரசு ஊழியர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் சந்தேகத்துடன் நம்பிக்கையற்று பார்க்கின்ற நிலை இருந்தது. அதற்கு சில விடயங்கள் உள்ளன. ஏதேனும் அரசியலமைப்பினை முன்னெடுக்கின்ற போது அது இரு பகுதிக்கும் இடையில் பிரச்சனை இருந்தன. ஏதேனும் நோக்கத்திற்காகவே இந்த யோசனையை முன்வைக்கின்றனர் என்ற எண்ணம் அரசு அதிகாரிகளிடம் காணப்பட்டது. அதனால் இந்த அரசு எனும் தேகத்தில் நோய் பரவி இருந்தது. அதனால் சட்ட ரீதியான பல மறுசீரமைப்புகளை செய்வதற்கு காலம் சென்றன. சில விடயங்கள் உள்ளன. ஒரு விடயத்தை அப்போதே செய்யாவிட்டால் அந்த நேரத்தில் மேற்கொள்ள வேண்டிய மாற்றத்தை முன்னெடுக்காமல் பின்னர் அதனை செய்தால் அதன் பலன் கிட்டாது. அதனால் நம்மால் கைப்பற்ற முடியாதவற்றை வெளியில் உள்ளவர்கள் கைப்பற்றி விடுவார்கள். நாங்கள் பின்னடைவில் உள்ளோம். அதனால் ஒரு விடயத்தை இங்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். என்னால் அல்லது எமது அரசியல்வாதிகளால் முன்னெடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு தீர்மானமும் நாட்டின் நாளைய எதிர்காலத்திற்கும் மக்களின் வாழ்க்கையை உயர்த்தும் நோக்கினை கொண்டதாகவே மாத்திரம் இருக்கும். அதனால் அந்த தீர்மானங்களுக்கு உங்களுடைய ஆதரவு அவசியம். மேற்கொள்ள வேண்டிய தீர்மானங்களை சரியான நேரத்தில் மேற்கொள்ளாவிட்டால் அதில் பிரயோசனம் இல்லை. அதனால் உங்களுடைய ஆதரவு கலந்துரையாடலுக்கு நாம் தயாராக உள்ளோம். விசேடமாக நாட்டில் அதிக வருமானம் பெறுகின்ற 3 திணைக்களங்களான உள்நாட்டு இறைவரி திணைக்களம், சுங்க திணைக்களம், கலால் வரி திணைக்களம் எனும் 3க்கும் கட்டமைப்பு ரீதியான சீர்திருத்தங்கள் அவசியம். காலத்தின் சவால்களுக்கு ஏற்ப சட்டம் அல்லது நிறுவனங்கள் மாற வேண்டும். எந்த ஒரு சட்டமோ அல்லது நிறுவனமோ எக்காலமும் நிலையாக இருக்க முடியாது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் மாற வேண்டிய தேவை அரசியல்வாதிகளுக்கு உள்ளது. ஜனாதிபதி செயலகத்தில் விசேட பிரிவு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. ஆகவே சட்டம் தொடர்பில் திட்டம் தொடர்பில் நீங்கள் கலந்துரையாடுவீர்கள் என எதிர்பார்க்கிறோம்.